ஆக்கினை ஆக்கினை என்றெல்லாம் நிறைய சொல்வார்கள். அதை பற்றிய உண்மைகளை குருநாதர்களே எடுத்து காட்டுகின்றார். மூலாதாரம், மூலாதாரம் என்றால் என்ன, ஆக்கினை என்றால் என்ன என்பதை ஆதியிலே அகஸ்தியன் கண்டதை இதிலே உணர்த்துகின்றார். மூலாதாரம் என்பது நாம் சுவாசிக்கக்கூடிய உணர்வின் தன்மை. அதில் குறிப்பாக எலும்பு, நம் உடலில் இருக்கக்கூடிய எலும்பு, ரத்தம், நம் உடலில் ஓடக்கூடிய ரத்தம், நரம்பு மண்டலம், இந்த மூன்றும் சேர்த்து அணுத்தன்மையாக இந்த உடலுக்குள் ஜீவன் பெற செய்யக்கூடிய நிலைகளாக கவர்ந்து விந்துடன் கலக்கும் ஜீவ அணுக்களாக மாற்றுகின்றது. இதுதான் மூலம் என்பது, மூலாதாரம் என்பது. அங்கே உயிரணுக்கள் தோற்றுவிக்கும் நிலைகள் உருப்பெறுகிறது என்றால் வைத்திய ரீதியிலே அகஸ்தியன் கண்டது. ஆக குருநாதர் இதிலே கொஞ்சம் பிரித்து நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு, உட்பொருளை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இதில் உணர்த்துகின்றார். ஏனால் சுருக்கமாக குருநாதர் சொல்லப்படும் பொழுது மூலம் என்பது உயிர், ஆதாரம் என்பது நாம் சுவாசிக்கக்கூடிய உணர்வு, அதாவது ஆன்மா என்று சொல்லலாம். ஆனாலும் இங்கே மூலாதாரம் என்று குறிப்பிடும் பொழுது அது எந்த அடிப்படையிலே முழுமை பெறுகிறது என்பதைத்தான் எலும்பு, ரத்தம், நரம்பு மண்டலம் இந்த மூன்றும் சேர்ந்து ஒரு அணுத்தன்மையாக ஜீவன் பெற செய்யக்கூடிய சக்தியாக நம் விந்துடன் சேர்த்து முழுமை பெற்று ஒரு வித்தாக, என்னால் பொதுவாக சூட்சமாக சொல்வதை வைத்திய ரீதியிலே அகஸ்தியன் கண்டான் என்று அணுவின் தன்மையாக அது எவ்வாறு உருப்பெறுகிறது, இயக்குகிறது, வளர்க்கிறது, மாற்றுகின்றது, அடுத்த நிலைக்கு கொண்டு செல்கிறது என்பதைத்தான் அகஸ்தியன் கண்ட பேருண்மைகளை சுட்டிக்காட்டி இங்கே மூலாதாரத்தை பற்றியும் ஆக்கினை பற்றியும் வெளிப்படுத்துகின்றார் குருநாதர். ஆக்கினை என்றால் ஆணை. நாம் எதை நுகர்கின்றோமோ இந்த உயிரிலே அந்த உணவின் தன்மை இயக்குகின்றது. இதைத்தான் குறைந்தபட்சம் இதையாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று குருநாதர் சொல்லி உணர்த்துகின்றார். அதாவது ஆணைதான், ஆனால் எப்படி, எந்த வகையிலே நம் உணவின் தன்மை உயிரிலிருந்து ஆணையிடப்படுகின்றது, மூலாதாரத்தில் மாற்றுகின்றது என்ற நிலைகளை இதை சரியாக புரிந்து கொள்ளாத வண்ணம் வித்தியாசமான நிலையில் கீழிருந்து மேலே கொண்டு வருவதாக சுட்டிக்காட்டுகிறார். ஏனால் இயக்க சக்தி என்பது உயிர் என்றாலும் முதல்ல அகஸ்தியன் கண்ட பேருண்மையோடு ஒப்பிட்டு சொல்லப்படும் போது விந்துடன் கலந்து அணுக்கள் உற்பத்தி ஆகக்கூடிய நிலைகளை அவன் கண்ட உண்மைகளைத்தான் இவர்கள் இது விந்து என்று சொல்லப்படும் பொழுது கீழிருந்து என்று திசை மாற்றி கொண்டு போய்விட்டார்கள் என்று குரு வெளிப்படுத்தினார். அது மூலாதாரம் என்றால் நமது உயிர் மூலம், நாம் நுகர் உணர்வுகளே ஆதாரம், ஆன்மா. அந்த உணர்வின் தன்மை அந்த ஆதாரத்தின் வழி கொண்டுதான் இந்த உணர்வுகள் இயக்குகிறது என்பதை சாஸ்திரம், வேதங்கள் அனைத்துமே இதைத்தான் காட்டுகின்றது. இதிலே கிருஷ்ணன், அதாவது கண்ணனும் மூலாதாரத்தை பற்றி கூறுகிறான் என்று அதையும் சொல்வார். ஆனால் அவன் கூறிய மூலாதாரம் வேறு. ஆனால் நுகர்ந்த உணர்வு, அதாவது நாம் சுவாசிப்பது எதனை, எப்படி, எந்த வகையில் ஈர்க்கிறது என்பதை எண்ணம் கொண்டுதான் கண்கள் உண்டானது, கண்கள் கொண்டு எண்ணங்கள் உண்டான, இப்படி ஒன்றுடன் ஒன்று எப்படி இணைந்தது என்று கீதையிலே இது தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அது இந்த உணர்வுகள் இவர்கள் வேறு விதமாக அவரவர்களுக்கு தக்கவாறு மாற்றிக்கொண்டு குண்டலினி யோகா, ராஜ யோகா என்று பெயர்களை மாற்றிக்கொண்டு அதற்குண்டான நிலைகளை எடுத்துக்கொண்டாலும் இப்படி பல பிரிவுகளாக கொண்டு சென்று விட்டார்கள். இதில் வேதங்கள் என்பதை பார்த்தோம் என்றால் மந்திரங்களையும் சுட்டி காட்டியிருப்பார்கள். ஏனால் இந்த குண்டலினி, ராஜயோகம் இதில் எல்லாம் இந்த மந்திரம் என்பது மிக முக்கியமானது. ஏனால் கீழிருந்து இதை மேலே கொண்டு வர வேண்டும் என்றால் அதற்கென்று ஒரு மந்திரம், அதற்கென்று ஒரு மந்திரம், அதற்கென்று ஒரு மந்திரம் என்று இப்படி படிப்படியாக ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒவ்வொரு நிலைகளை சுட்டி காட்டி இப்படி படிப்படியாக வளர்க்க வேண்டும் என்று ஒரு உடலுக்குள் விளைந்த உணர்வுகளை இங்கே மந்திரத்தின் நிலை கொண்டு பதிவு செய்து அதே உணர்வின் தன்மையாக தொடர்ந்து அதே எடுத்து அதே வளர்த்து அதே இயக்க செய்யக்கூடிய சக்தியாக கொண்டு வருகின்றனர். என்னால் மனிதரின் மந்திரம் என்பது மனித உணர்வு தான், அது அதை மீண்டும் கவர்வது என்பதுதான் இதனுடைய உள்பொருள். ஆக மனிதனுடைய உடலிலே விளைந்த உணர்வுகளை மீண்டும் பாய்ச்சப்பட்டு அதையே அடக்கி அதையே தனக்குள் கவர்ந்து கொள்வது என்பதுதான் அதர்வன வேதம். ஆனால் எந்த ஞானியும் எந்த ரிஷியும் இந்த பேருண்மையில உணர்த்திய அகஸ்தியனும் இது போன்ற மந்திரத்தையோ ஒரு உடலுக்குள் விளைந்த உணர்வுகளை யாரும் எடுக்கச் சொல்லவும் இல்லை. அதை பற்றி
தவறான வழி என்றுதான் மீண்டும் முன்னொரு உடல் பெறும் நிலைகளுக்கு இந்த புவிக்குள் தான் சுழல வேண்டும் என்றுதான் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். தவிர அழியாத நிலைகள், வேகா நிலைகள் பெற முடியாது என்பதுதான் அதனுடைய அர்த்தம். கோவில்களிலோ மற்ற இடங்களிலோ யாகங்கள் செய்வார்கள், புகை மண்டலங்களை எழுப்புவார்கள், அதிலே மந்திரங்களையும் சொல்வார்கள். ஆனால் யாகத்தை அங்கே மூட்டி தெய்வ சிலைக்கு சக்தி ஏற்றுவதாக நாம் நினைக்கின்றோம், தெய்வத்திற்கு சக்தி ஏற்றுவதாக நாம் நினைக்கின்றோம். ஆனால் அந்த யாகத்தில் யாரெல்லாம் கேட்டிருந்தார்களோ இந்த மந்திரங்களை வெளிப்படுத்தும் பொழுது அவர்கள் செவிகளிலே பட்டு அந்த உணர்வை நுகர்ந்து அது அணுத்தன்மையாக உடலுக்குள் விளையக்கூடிய அளவிற்கு விஞ்ஞானிகள் எப்படி ஒன்றை புதிதாக உருவாக்குகின்றார்கள், அதை போன்று மனிதனுக்குள் இவர்கள் இப்படி உருவாக்குகின்றார்கள். இதை மீண்டும் மீண்டும் இந்த மந்திரத்தை ஓத, இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று அவன் சொல்லிக் கொடுக்க, அதையே நாம் திரும்ப திரும்ப சொல்ல, இப்படி உடலுக்குள் ஆங்கிலத்தில் இன்று கம்ப்யூட்டர் முறையில் சொல்லப்படும் பொழுது ஒரு சாப்ட்வேர், அது போன்று ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இது போன்று உருவாக்கப்படுகின்றது. ஆக வசியம் செய்வதாக இதை காட்டுவார்கள் அதரவன வேதத்திலே, அவனை மயக்கி. பின் அந்த மனிதனை அவன் இறந்த பின் இதே மந்திரத்தை சொல்லப்படும் பொழுது அவனை கைவல்யப்படுத்துவார், அந்த ஆன்மாவை இந்த உணவின் சொல்லாக வெளிப்படுத்தும் பொழுது விஞ்ஞானிகள் எப்படி ஏவுகணைகளை ஏவுகின்றார்கள், இது ஏவல். இப்படித்தான் மூலாதாரம் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் தொட்டவுடனே அவர்கள் ஏவல் செய்து விடுவார்கள். அவர்கள் இதையெல்லாம் வளர்த்து பழகி வைத்திருக்கின்றனர். நாம் கூர்ந்து கவனித்து அதன் மேல் நாட்டத்தை செலுத்தும் பொழுது இப்படி செய்து விடுகின்றனர். ஆனால் யாம் இப்பொழுது உங்கள் இதை தெளிவாக்கி இயற்கையாக விளையும் நிலைகள் தான் உங்களுக்குள் ஞானி காட்டி வழியிலே பதிவாக்குகின்றேன். அந்த ஞானிகள் அவர்கள் உடலிலே விளைய வைத்த அருள் உணவின் தன்மை உங்களுக்குள் உங்கள் உயிரிலே ஆக்கினையாக ஆணையாக அது ஒரு அணுத்தன்மையாக உருவாக்கக்கூடிய ஞானிகள் உணர்வை வித்தாக்கக்கூடிய நிலைகளுக்கே இதை உபதேசிக்கின்றோம். ஆனால் உயிர் ஒளியாக இருக்கின்றது. அந்த ஒளியான நிலைகள் உயிர் எப்படி உருவானதோ அந்த உணர்வின் தன்மை பெறுவதற்காக என்றால் இந்த இடத்தில் முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது உயிர் உருவான அந்த ஒளித்தன்மையைத்தான் மனிதன் அந்த நிலையை அடைய வேண்டும். என்னால் அப்படி உருப்பெற்றவன் தான் அகசியன் இந்த துருவ நட்சத்திரமாக இருக்கின்றான். துருவ நட்சத்திரத்திற்கே நம்மை அழைத்து செல்வதாக குரு இதிலே சுட்டிக்காட்டுகின்றார். அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய உணர்வுகளை அவன் எப்படி படிப்படியாக அகசியன் துருவனாகி துருவ மகிழ்ச்சியாகி துருவ நட்சத்திரம் ஆனானோ அந்த உணர்வை நீங்களும் பெற்று அதை பெறக்கூடிய நிலைகளுக்கு உங்கள் நினைவாற்றல் அங்கே செலுத்தப்படும் பொழுது இந்த உணர்ச்சிகள் தூண்டப்பட்டு அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு உங்கள் ஆன்மாவாக மாறுகின்றது. அதை நீங்கள் நுகரப்படும் பொழுது அணுத்தன்மையாக உருப்பெறுகின்றது. அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்பட்ட அந்த உணர்வின் சக்தி உங்களுக்குள் இது உயிரால் உருவாக்கப்பட்ட அணுத்தன்மையாக அது விளையத் தொடங்கினால் அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய ஆற்றல் உங்கள் உடலிலே பெறுகின்றது. பகமை என்ற நிலைகளையோ மற்ற தீமைகளையோ அது தடுத்து நிறுத்துகின்றது. இந்த உடலுக்கு பின் ஏகாந்த நிலை கொண்டு அண்டத்தில் இருந்தும் ஒளியின் சுடராக அழியாத நிலையில் கொண்டு நாம் வாழ தொடங்க முடியும். ஏனால் குருநாதர் இதைத்தான் எமக்கு இதை தொற்று காட்டி இந்த உணர்வின் தன்மை உயிரோடு ஒன்றி சுவாசிக்க வேண்டிய உணர்வுகள் எது என்பதை காட்டி அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளைத்தான் என் உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவிலும் ஒவ்வொரு உணர்விலும் இதை பெறும்படி என் செவிவெளி இந்த உணர்ச்சிகளை தூண்டப்பட்டு நினைவு கண்ணின் நினைவாற்றலுக்கு வந்து அந்த துருவ நட்சத்திரத்தின்பால் சேர்ந்து அதை நாம் எண்ணி இயங்கப்படும் பொழுது அந்த உணர்வுகள் அது என் ஈர்ப்பிற்குள் வந்து இப்படித்தான் எனக்குள் அந்த சக்தி விளைந்தது. ஆக எனக்கு குருநாதர் எப்படி தொட்டு காண்பித்து இந்த உயர்ந்த சக்தி என்னை பெரும்படி செய்தாரோ அதை போன்றுதான் உங்களுக்குள்ளும் நான் உங்களை உடலால் தொட்டு காட்டவில்லை, ஆனால் உணர்வால் உங்கள் உயிரை கடவுளாக மதித்து உடலை ஆலயமாக மதித்து அதான் ஆக்கினை. இந்த உயர்ந்த உணர்வுகளை நீங்கள் செவிமடுத்து இதை கேட்கப்படும் பொழுது உங்களுக்குள் பதிவாகி இந்த நினைவாற்றல் செலுத்தப்படும் பொழுது உங்கள் உயிர் இதை ஜீவன் பெறச் செய்து அதை ஆணையிட்டு அதன் வழி உங்கள் ஆன்மாவிலே இது பெருக பெருக உங்கள் துருவ நட்சத்திரத்திற்கே உங்களை அழைத்து செல்லும். அது ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நாம் இதைத்தான் நமக்குள் ஆக்கினையாக ஆணையாக இயக்கி அந்த இயக்கத்தின் தொடரிலேயே நாம் என்றுமே அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் இணைந்து வாழ வேண்டும். மற்றவர்களுக்கும் அந்த சக்தி பெறக்கூடிய நிலைகளாக நாம் செயல்பட வேண்டும் என்று இந்த உபதேசத்தில் குருநாதர் நமக்கு வழிகாட்டுகின்றார்.